ட்ரைப்ஸ் நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு கரிகாலன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதிக்கு உட்பட்ட ஓதியத்தூர் அப்படிங்கிற இடத்துல டாக்டர் அம்பேத்கரோட சிலை திறக்கப்படாமல் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கிறது. அது சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குது. 15 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. என்ன நடக்கிறது அங்க, உங்களுடைய பார்வையில்? இந்த ஆட்சி ஒரு சமூக நீதி ஆட்சி. 8 தலித்துகளை நாங்கள் அமைச்சராக்கி இருக்கின்றோம். சாதி மத பார்க்காம மக்கள் வாக்களிச்சு தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆட்சியை. இது ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மாற்றம் அல்ல, ஏமாற்றம் அப்படின்றதுக்கு பல சம்பவங்கள் தொடர்ச்சியா ஆணவ படுகொலை கடந்த 2 மாதத்துல நடந்துட்டு இருக்குது. லாக்அப் டெத்தும் 2 மாதங்களில் 4க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து, 5-6 ஆணவ படுகொலைகள் இப்படி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே விழுப்புரத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலை திறக்கல. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் திறக்க முடியல. திறக்கப்படுவதாக இருந்த சிலை அங்க இருக்கின்ற ஆதிக்க சாதியினர் பிரச்சனை பண்ணி திறக்க விடாம செஞ்சுட்டாங்க. காவல்துறையினர் ஒரு சிலை திறக்கிறப்ப யார் பக்கம் நிக்கணும், யார் உரிமையோ அவங்க பக்கம்தான் நிக்கணும். ஆனா அவங்க பக்கம் நிக்காம ஆதிக்க சாதிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு சிலை திறக்க முடியாது அப்படின்னு போலீஸ் போய் தடுக்கிறது, இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் தான் கெங்கவல்லி ஒதியத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற இந்த சம்பவம். ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லா கிராமத்திலையும் சரி, பட்டியல் சமூக மக்கள் தங்கள் உரிமைக்காக ஒரு சங்கம் அமைப்பதோ அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி, குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியோ அல்லது அவங்க வேற ஏதாவது அம்பேத்கர் பெயரில் நற்பணி மன்றங்கள் இந்த மாதிரி எது தொடங்கணும்னாலும் அங்க இருக்கின்ற ஆதிக்க சாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா இவங்க அமைப்பா திரள்றாங்க அப்படின்றப்ப உரிமைகளை அடுத்து கேட்பார்கள் அப்படின்ற பிரச்சனை அப்படின்றது எல்லா கிராமங்கள்லயும் இருக்குது. இது இந்தியா முழுக்க இருக்குது. குறிப்பா இந்த உதயத்தூர்ல என்ன அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் சிலை 2021 அமைக்கப்படுது. ஒரு 20 அடி உயரம் சிலை, கீழே பீடம் நாடாளுமன்ற கட்டிடம் இருக்குங்களே அந்த வடிவமைப்பு, அதற்கு மேல அண்ணல் அம்பேத்கர் ஒரு சேர்ல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த சிலை அமைத்திருக்கிறார்கள். அந்த சிலை 3 சாலைகள் சந்திக்கின்ற ஒரு இடம். அங்க ஏற்கனவே ராஜீவ்காந்தி சிலை நிக்கிற மாதிரி இருக்குது, காமராஜர் சிலை இருக்குது, அதே போல வன்னியர் சங்கத்தின் அந்த அக்னி சட்டி இருக்குல்ல அந்த சிலையும் அங்க இருக்குது. இப்ப தலித் மக்கள் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வன்னியர்கள், ஊராளி கவுண்டர்கள், இப்படி ஆதிக்க சாதியினர் இருக்கிறாங்க. அதே போல பட்டியல் சமூகத்தை சார்ந்த பறையர் சமூக மக்களும் இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் ஆதி திராவிடர் நத்தம் நிலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தங்கள் பகுதிக்கு உட்பட்ட தங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துலதான் அண்ணல் அம்பேத்கர் சிலைய வைக்கிறாங்க. இந்த 3 சாலையையும் சந்திக்கிற இடத்துல அந்த சிலை என்னன்னா கால் மேல கால் போட்டு இருக்குது. அந்த சிலை எங்க பகுதியை பாக்குற மாதிரி இருக்குது. இந்த மற்ற ஆதிக்க ஜாதிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க இடத்த பாக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சாலை அவர்களை நோக்கி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு தோட்டம், நடுவுல சாலைக்கு இந்த பக்கம் பட்டியல் சமூக மக்கள், அந்த பக்கம் ஆதிக்க ஜாதியினர். அப்ப கால் மேல கால் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த சிலைக்கு எதிர்ப்பு. அந்த பகுதியில் இருக்கின்ற கள செயல்பாட்டாளர்கள்ட்ட பேசும் பொழுது 2021 ஜனவரியில் இந்த சிலை அமைக்கப்பட்டுச்சு. அப்பயே சிலை திறந்துதான் இருந்துச்சு. 2021 ஜூன்ல ஒரு தாசில்தார் வெங்கடேசன் வர்றாரு. அவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க. அவர் தான் அந்த தரப்பில் இருக்கின்ற மக்களை தூண்டி விட்டு நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த சிலை மூடப்படுது. மூடப்பட்ட பிறகு கடந்த 5-6 ஆண்டுகளாக தொடர்ச்சியா மக்கள் போராடுறது. மூடப்படுதுன்னு அப்படி தகரம் அடிக்கிறாங்க. ஃபுல்லா இந்த 20 அடிக்கும் சுத்தமா அந்த பீடம் அம்பேத்கர் இவங்க தெரியாத மாதிரி மொத்தமா தகரம் அடித்து அதை மூடிடுறாங்க. தொடர்ச்சியா கடந்த 6 ஆண்டுகளாக மக்கள் போய் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கறது, இப்படி எல்லா ஜனநாயக வழியிலான போராட்டத்தையும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க. அதனுடைய உச்சகட்டமாக இந்த ஆட்சி அமைந்த பிறகு மக்கள் என்னன்னா வன்னியரசு, அமைச்சர் வன்னியரசு, அதே போல சேலம் மாவட்ட கலெக்டர் இவங்கள்ட்ட மனு கொடுக்குறாங்க. அமைச்சர் வன்னியரசு அவர்கள்ட்ட மனு கொடுத்த பிறகு அமைச்சரினுடைய PA மோகன்ராஜா அவர் ஒரு கடிதம் சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புறாரு. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாருன்னா, சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் ஒதியத்தூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் நத்தம் புலை எண் 374/1 அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலை பொதுமக்கள் பார்க்காத வண்ணம் தகரத்தை கொண்டு மறைக்கப்பட்டுள்ளது. மேற்படி சிலையினை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்த வெளியில் தெரியுமாறு தகரத்தை அகற்றிட
விதிகளுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்ள பணிக்கிறேன் அப்படின்னு கடந்த மாதம் 19ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்புறாரு. அந்த கடிதத்திற்கு பிறகு சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த உதயத்தூர் மக்கள் மனு கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைகளை வந்து அங்க விசிகாவும் வந்து போராடுறாங்க. அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த கெங்கவெளியில சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக அந்த தொகுதிக்கு போட்டியிட்ட கரும்புலி கவியரசன் அப்படின்றவர், அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாணவர் அணி நிர்வாகியா இருக்கிறாரு, மாநில பொறுப்புல இருக்கிறாரு. அப்படி மனு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு கலெக்டர் வந்து அதுக்கு கரும்புலி கவியரசனே வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு வாரத்துக்குள்ள சிலையை வந்து திறக்கிறதுக்கான அறிவிப்பு வந்து நீங்க வந்து வெளியிடணும்னு சொல்லி அந்த சுத்தி இருக்கிற தகரத்தை நீங்க வந்து அகற்றி தரணும்னு சொல்லி தாசில்தார் கெங்கவெளியோட தாசில்தார் திரு காத்தமுத்து அவர்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு. காத்தமுத்து சார் வந்து சனிக்கிழமை வந்து நான் பார்வையிட்டு ஆய்வு பண்ணி நான் அதை தகரத்தை எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வெள்ளிக்கிழமை இரவே ஒரு அவசரமா 11:30 மணி அளவுல, இரவு 11:30 மணி அளவுல கெங்கவெள்ளியோட ஆரை, அந்த அம்மா பேரு ஜெயா, கெங்கவெள்ளியோட ஆரை, அவங்க வந்து இரவு வந்து இந்த சிலை ஏற்பாட்டாளர் குழுவுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி நீங்க உடனடியா வந்து இரவா தகரத்தை வந்து அகற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியரோட உத்தரவு இருக்கு, தாசில்தார் சார் காலையில வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல காலையில வந்தா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ஆகும், அதனால நீங்க வந்து உடனடியா வந்து அதை வந்து எடுத்து பிடிங்கி எரிஞ்சிருங்க, காலையில பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலெக்டர் வந்து ஒரு வாரத்துல வந்து சிலையை திறக்கணும் அப்படின்னு தாசில்தார் ஆர்டிஓ அவங்களுக்குலாம் வந்து உத்தரவு போடுறாரு. அதாவது அந்த சம்பந்தப்பட்ட 11ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை இந்த பெரிய 500 போலீஸை குவிச்சு ஒரு பெரிய கலவரம் நடந்துட்ட மாதிரி போலீஸ் வந்து அட்ராசிட்டியில ஈடுபட்டாங்க இல்லைங்களா, அன்றைக்கு தாசில்தாரும் ஆர்டிஓ இவங்கெல்லாம் போய் சிலையை திறக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு. இப்போ அதன் அடிப்படையில் மக்களும் வந்து சிலையை திறக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் அதிகாரிகள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்போ அதிகாரிகள் எவ்வளோ அயோக்கியத்தனமாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இது தொடர்பான ஆதாரங்கள் குறிப்பாக அந்த வருவாய்த்துறை ஆய்வாளர் ஜெயாவும் தாசில்தார் காத்தமுத்துவும் பேசுகின்ற அந்த ஆடியோவை பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு இல்ல கண்ணு, இப்ப நம்ம அந்த சில பிரச்சனை விஷயமா தான் நான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். பிஓ பேசுறீங்களா இல்ல யார் பேசுறீங்க? பிஓ தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப என்னன்னா, இப்ப அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த மூடி இருக்காங்கல்ல, அது எவ்வளவு உயரம் மேடம்? 20 அடி மேடம். 20 அடி சிலை, 20 அடி தகரம். கழட்டுறதுன்னா எப்படி மேடம்? குரூப் போட்டு தான் கழட்டணும். இல்லைன்னா நீ சொன்னீங்கன்னா பசங்க கழட்டிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நைட்டு மழை பெய்யுதாங்க. ஆமா மேடம். நல்லா 2 மணி 3 மணி இருக்கு, டைம் சரியா இருக்குமா? சரி மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். இப்ப மழை பெய்யுதாங்க. ஆமா மேடம், தூரத்துல வந்துட்டு இருக்கு மேடம். தூரல் விழுந்துட்டு இருக்கா? ஆமா மேடம். இப்ப என்னன்னா, மழை பெய்யுதா? ஆமா மேடம், தூரல் வந்துட்டு இருக்கு மேடம். தூரல் விழுந்துட்டு இருக்கு. இப்ப அத கழட்டணும். இப்ப நீங்க கழட்டுற மாதிரி இருந்ததுன்னா, சரி மேடம், நீங்களே கழட்டினா அங்க பிரச்சனை வருமா? ஆமா மேடம், வரும் மேடம். வராம இருக்காது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆர்டர் கொடுத்துட்டா போதும். இல்ல, ஆர்டர் போட்டு குடுக்கற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை இருக்குதாங்கிறதுலாம் இல்ல. இருக்கட்டும், நான் என்ன கேக்குறேன்னா, நைட்ல நீங்க கழட்டிட முடியுமா? நைட்லயா மேடம்? இந்த நைட்ல ஒரு 2 to 3க்குள்ள. சரி மேடம். சத்தம் இல்லாத கழட்டிட முடியுமா? மேடம், இது எப்படியா இருந்தாலும் சவுண்ட் வரும் மேடம், வராமலாம் இருக்காது. இல்லப்பா, வருதுன்னா அங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா? பார்த்து தெரிவிக்க போலீஸ்க்கோ மத்தவங்களுக்கோ சொல்ற மாதிரி ஆள் இருக்கா? ஆமா மேடம், இருக்காங்க மேடம். ஏன் நைட் அன் டைம்ல கரெக்டா 2 to 3க்குள்ள இருக்காங்க மேடம், பக்கத்துலயே ஆள் இருக்காங்க மேடம். அதுக்கு சொன்ன மேடம். அவன் தூக்குற இடம் தானே, பண்ண முடியுமா? பக்கத்துலயே வேணா இருக்காங்க மேடம். நீங்க சொன்னீங்கன்னா வேணா பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு மேடம். இல்ல, பண்ண சொல்லிட்டாங்க இல்ல, நீங்களே பண்ணிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. மேடம், அப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ ஆனா அப்புறம் நீங்க தான் அப்புறம் எங்களை கை காமிச்சிட்டு போயிருவீங்க. கை காமிக்கிறதுக்கு இல்ல கண்ணே, இந்த டைமுக்குள்ள பிரச்சனை வராத பண்ணிக்க முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. பிரச்சனை பண்ணிட முடியுமா? சத்தம் இல்லாத ஓரளவுக்கு நல்ல தூக்க நேரம் 2 to 3ங்கிற டைம், அந்த டைம்ல நீங்க எப்படியாவது இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மழை பெய்யுற அந்த ஒரு இதுலயே உங்களால பண்ணிட முடியுமான்னு தான் கேக்குறோம். பண்ணிக்கலாம் மேடம், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம்.
வெளியே தெரிஞ்சாதானே கம்ப்ளைண்ட் ஆகி தானே இப்ப நாங்க வரங்கிறது உனக்கு இதா இருக்கும். ஆமா அந்த அளவுக்கு இல்லாமலே நீங்க பண்ணிட்டீங்கன்னா கழட்டிட்டா போதும், அதுக்கப்புறம் வர பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேடம் கழட்டுற வரைக்கும் உங்களுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் வராது, நீங்க கழிச்சிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. கம்ப்ளைண்டா மேடம்? கம்ப்ளைண்ட்லாம் வராது மேடம் எங்க இருந்து. அதுதான் சொல்றேன், நைட் நேரத்துல நீங்க பண்ணும்போது வெளியே வரக்கூடாது, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். மேடம் இது தகரம் அடிக்கும் போது அரசு தான் மேடம் அடிக்குது. அப்புறம் அரசு தான் நாங்க சூழ்நிலைக்கு தான் உங்ககிட்ட கேக்குறோம். ம். இப்ப நம்ம ரூல்ஸா போயிட்டு இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும், சரி மேடம். உங்களால பண்ணிக்க முடியுமாங்கிறத இப்ப நான் கேக்குறது. பண்ணிடுற மாதிரி தான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்றேன் நானு. ஓ, அப்படிங்களா மேடம்? இப்படி வர மாதிரி இருந்தா இந்நேரம் எல்லாருமே முன்னாடி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமா மேடம், அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்குதுன்னா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் சரி நீங்களே பண்ணிட்டா பண்ற வரைக்கும் கலெக்டர் வரைக்கும் தெரியாம இருந்தா போதும். நீங்க கலட்டி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னங்கறத பாத்துக்கலாம். சரி மேடம். இல்லைன்னா நான் சொல்லிட முடியுமா அந்த நைட்ல அந்த மலை ஏறத்துலயே? மேடம் இல்ல கேட்டு சொல்றேன் மேடம். கலந்துட்டு கூப்பிடுங்க. டக்குன்னு முடிச்சிட முடியுமா பாரு நைட்டுக்குள்ளேயே? சரி மேடம், சரி மேடம். பிஸி மட்டும் வரக்கூடாதுப்பா. இப்ப நான் பேசுறதே எனக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது, புரியுதா? சரி மேடம், சரி தெரியுது தெரியுது மேடம். பேசுங்க பார்க்கலாம். ஒரு 1/2 எல்லாம் கலந்துக்கிட்டு சொல்லுங்க. சரி மேடம். இல்ல இப்ப கலந்து வாங்கலாம். இல்ல வாங்க. இரவு, அதாவது வெள்ளி இரவு 11:30 மணிக்கு அந்த கெங்கவள்ளி வட்டத்திற்கு உட்பட்ட ஆரை வருவாய் ஆய்வாளர் ஜெயா அவங்களும் தாசில்தார் காத்தமுத்துவும் ஃபோன் பண்றாங்க. இங்க பட்டியல் சமூக மக்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்ப என்ன அங்க வந்து மழை பெய்யுதா, இந்த நேரத்துல போய், அதாவது எல்லாரும் தூங்குற நேரத்துல 2 to 3 மணிக்கு போய் நீங்களே வந்து தகரத்தரை வந்து அகற்றிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த ஆரை கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க போய் திறந்தீங்கன்னா வந்து சத்தம் வருமா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருமா, உடனே போலீஸ்ல சொல்லிடுவாங்களா அப்படின்றப்ப பேசுற அவர் வந்து ஆமாங்க நாங்க போய் திறந்தா சத்தம் வரும், கண்டிப்பா வந்து அவங்க போலீஸ்ல வந்து சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இல்ல நீங்க 2 to 3 அது தூங்குற நேரம் தானே, வற்புறுத்துறாங்க இந்த அதிகாரி, வற்புறுத்தி அந்த நேரத்துல நீங்க வந்து திறந்துருங்க, திறக்கிறப்ப பிரச்சனை வராம இருந்தா போதும், திறந்த வேட்டி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுகின்ற அந்த நபரும் வந்து சொல்றாரு, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இல்ல மேடம், நீங்க இப்போ வந்து திறங்கன்னு சொல்றீங்க, நாளைக்கு வந்து எங்களை கையை காட்டி விட்டு வழக்கில் சிக்க வச்சிருவீங்க அப்படின்னு அவர் பதிலுக்கு வந்து சொல்றாரு. இல்ல திறந்துருங்கப்பா அப்படின்னு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் சனிக்கிழமை அதிகாலை, இது வந்து வெள்ளிக்கிழமை இரவு 11:30 மணிக்கு நடக்குது, சனிக்கிழமை அதிகாலை ஒரு 5 மணி அளவுல அந்த தகரத்தை அகற்றிடுறாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரி நைட்டு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்? அதான் ஆர்டர் வந்துருச்சு, கலெக்டர் சொல்லிட்டாரு, இவங்களே திறந்து விட்டுறலாம்ல ஏன்? ஆமா, மக்கள் அந்த ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்ற காரணமா, என்ன காரணம்னு தெரியல. இவர்களே ஒரு புறம் வந்து போன் பண்ணி இப்படி சொல்லிட்டு, மக்களும் ஒரு அதிகாரி சொல்றப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ அதிகாரி அவரு அதுக்கும் கேக்குறாரு, மேடம் நீங்க கவர்மெண்ட் ஆர்டரா கொடுத்துட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லையா மேடம் அப்படின்றாரு. இல்லப்பா, நாங்க வர்றதுக்குள்ள நாங்க வந்து செய்யணும்னா அது வந்து இஷ்யூ ஆகும், நீங்களே வந்து திறந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது மிக மிக தவறான வழிகாட்டுதல். 6 ஆண்டா வந்து ஒரு கிராமத்துல வந்து பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க தான் போய் காவல்துறையை கொண்டு போய் நிறுத்தி பாதுகாப்போட அந்த சிலையை வந்து திறந்திருக்கணும். இப்படி அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இவர்களும் அதிகாலை 5 மணிக்கு திறந்துடுறாங்க, அந்த தகரத்தை அகற்றிடுறாங்க. விடிஞ்ச உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. உடனடியா போலீஸ் வந்து குவிக்கப்படுது. அந்த கரும்புலி கவியரசன் ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில எங்களுக்குள்ள 2 ஆதிக்க சாதிகளுக்கும் எங்களுக்கும் வந்து அடிதடியோ அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை, நாங்க போய் திறக்கணும்னு நாங்க எப்படி புகார் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவங்களும் திறக்க கூடாது அப்படின்னு சாலை மறியல் பண்ணுவாங்க, புகார் கொடுப்பாங்க. எங்களுக்குள்ள அப்படி ஒரு சூழல் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. எங்களை வந்து இதுவரைக்கும் எந்த விதமான அச்சுறுத்தலும் அவங்க உட்படுத்த கிடையாது. அவங்களும் எங்களை மாதிரி ஜனநாயக வழியில அறவழியில தான் போராட்டம் பண்ணாங்களே தவிர சாதி ரீதியான மோதலை வந்து உருவாக்கணும்னு அவங்களும் நினைக்கல, நாங்களும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நினைக்கவும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நாங்களே சுமூகமா தான் இருக்கிறோம். ஆனா அரசாங்கம் இதை தவறான முறையில வந்து கையில் எடுத்து திட்டமிட்டு ஒரு சாதிய வன்மத்தோடவும் சாதிய நோக்கத்தோடவும் சாதிய பிரச்சனைகளை வந்து எழுப்பணுன்றதுக்காக இதை திட்டமிட்டு வன்னியர் பறையர் மோதலா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு சென்சேஷனலான ஒரு செய்தியா கொண்டு வரணுன்றதுக்காகவே அந்த தரப்புக்கும் எங்க தரப்புக்கும் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு சதியை உருவாக்குறதுக்காக இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க. நேருக்கு நேரம் எதுவும் சண்டைலாம் போட்டு கிடையாது. ஆனா அதை திறக்கும் போது இவங்க மறியல் பண்றது, இவங்க போய் மனு கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இருந்திருக்குது.
இப்ப அதனுடைய உச்சகட்டமா என்னன்னா போலீஸ் வர்றாங்க இல்லையா பகல்ல வந்துட்டு இவர்களை மாலை பட்டியல் சமூக மக்களை வந்து என்னன்னா பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பீஸ் கமிட்டி மீட்டிங் வந்து நடைபெற்று இருக்குது. அப்படி ஆடியோ தமிழ்மணி, டிஎஸ்பி சத்யராஜ், ஏடிஎஸ்பி சங்கர் இவங்க எல்லாம் ஆத்தூர்ல கூப்பிட்டு பீஸ் கமிட்டி கூட்டத்தை வந்து நடத்துறாங்க. அதாவது கலெக்டர் திறக்க சொல்லிட்டாரு, அமைச்சர் தரப்புல இருந்து அமைச்சரோட பிஏ வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட நிலையில பீஸ் கமிட்டி கூட்டத்தை கூட்டி சிலைய திறக்க முடியாது அப்படின்னு வந்து அறிவிச்சு மீண்டும் தகரம் வந்து அடிச்சு சிலைய வந்து மூடிடுறாங்க. இப்ப மூடுறப்பதான் மக்கள் போய் திரும்ப வந்து கேட்கறாங்க. மாலை நேரத்துல அவ்வளவு போலீஸ், 500க்கும் மேற்பட்ட போலீஸ். அதாவது ஒரு கலவரம் நடந்தா எப்படி வஜ்ரா வாகனம், 108 ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்து நிறுத்துவாங்களோ அந்த மாதிரி அவ்வளவு போலீஸ அங்க வந்து நிறுத்துறாங்க. தகரம் மீண்டும் வந்து அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு வந்து தகரம் அடிக்கும் பொழுது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னங்க இப்படி வந்து செய்றீங்க, நீங்க தான் திறக்க சொன்னீங்க, திறந்தோம், இப்ப திரும்பியும் வந்து சிலையை மூடுறீங்களே அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறப்பதான் போலீஸ் வந்து அத்துமீறி தாக்குறாங்க மக்கள் மீது. பெண்கள் வீடு வீடா போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அன்றைக்கு இரவு முழுக்க. அத வந்து கரும்புலி கவியரசன் அவர் வந்து அவருடைய பேட்டியில வந்து சொல்லிருக்கிறாரு. ஆனா ஒரு எஃப்ஐஆர், என்ன எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, இப்படி போய் போலீஸ் பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருந்ததாகவும், அப்ப பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து கல்வீசி தாக்குதல் நடத்தினதாகவும், குறிப்பா யாருன்னா ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சார்ந்த காவலர் அம்பிகா அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்ல என்னன்னா, இப்படி இஷ்யூன்னு வந்து எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க போனோம். அப்படி போனப்ப அங்க 50க்கும் மேற்பட்ட கரும்புலி கவியரசன் மற்றும் அன்பரசன் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தார்கள். அங்கு கூடியிருந்த மக்களிடம் வருவாய் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அம்பேத்கர் சிலை வைத்திருப்பது சம்பந்தமான பிரச்சனைக்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் சட்டப்படி தீர்வு காணப்படும் அப்படின்னு நாங்க உறுதி அளித்திருந்தோம். அங்க இருக்கிறவங்கள கலைஞ்சு போக சொன்னோம். உடனே அங்க இருந்த கரும்புலி கவியரசனும் அன்பரசனும் யாரும் கலைந்து செல்லக்கூடாது, அப்படியே எல்லாம் உட்காருங்க, நமக்கு ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து போகக்கூடாது அப்படின்னு அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கோஷம் போட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், நீங்கள் சட்டவிரோதமாக கூடி கலவரம் செய்யும் நோக்கத்தோடு இருக்கீங்க, அதாவது இரவு திறக்க சொன்ன அதே வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனே கலைந்து செல்லுங்கள் என்று கூறிய போது அங்கிருந்து கலைந்து செல்லாமல் அரசு அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காமல் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரை கொலை செய்யும் நோக்கத்தோடு கூட்டத்தில் இருந்தவர்கள் கற்களை எடுத்து வீசியதில் எனக்கு நடுநெற்றியில் பலத்த இரத்த காயமும், என்னோடு பாதுகாப்பு பணியில் இருந்த ஆயுதப்படை காவலர் ரத்னவேலுக்கு இடது கையில் காயமும் அப்படின்னு அந்த எஃப்ஐஆர் வந்து போயிட்டே இருக்குது. இப்படி தாக்குதல் நடத்தி, இதை யோசிச்சு பாருங்கள, காவல்துறை பொதுவா எஃப்ஐஆர் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு தெரியும், அதுக்கு பொருத்தமா இப்ப இந்த எஃப்ஐஆர் படியே அந்த மக்கள் செஞ்ச தவறு என்ன? வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்க போன் பண்ணி நைட்டு 11:30 மணிக்கு திறக்க சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போராடுற மக்களுக்கு எதிராக வந்து அமைதி வழியில தான் அவங்க வந்து எந்த கலவரத்திலையும் ஈடுபடல. அப்படி வருவாய்த்துறை அதிகாரியும் தாசில்தாரும் இப்படி தவறு இழைத்து விட்டு அப்பாவி மக்கள் இன்னைக்கு வந்து 15-16 பேரை இளைஞர்களை கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க. கரும்புலி கவியரசன் உட்பட ஒரு 16 பேர் ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப இந்த மக்களினுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? அன்றைக்கு இரவு முழுக்க, சனிக்கிழமை இரவு முழுக்க போலீஸ் வந்து வீடு வீடா தேடி இருக்குது. பெண்கள் மீது கொடூரமான தாக்குதல்லாம் நடத்தி இருக்குது. அதெல்லாம் இந்த எஃப்ஐஆர்ல வந்து இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கையை சேலம் மாவட்ட நிர்வாகம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க விஜய் தரப்புல என்ன பண்றாங்க, ரூட் மாஃபியா அப்படின்னா, போலியான செய்திகளை வட இந்தியா முழுக்க பரப்புறாங்க. வட இந்தியாவில் ஒரு நியூஸ் கார்டு விஜய் பத்தி பரவுது. என்ன அந்த கார்டு அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் சிலையை தமிழ்நாட்டில், ஏன்னா இது இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை, அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைக்க விடாமல் தடுப்பது, அப்படியே அமைச்சிட்டாலும் வந்து அதை சேதப்படுத்துவது, கூண்டுக்குள் அந்த சிலையை வந்து வைக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல பெரியார் சிலைக்கும் அப்படி ஒரு நிலைய சங்கிகள் உருவாக்கிட்டாங்க. அப்ப என்ன அந்த நியூஸ் கார்டு பரவுது அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் சிலையை தமிழ்நாட்டில் சேதப்படுத்தினால் ஓராண்டு சிறை, சேதப்படுத்தியவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம், மேலும் அவர் குடும்பத்திலிருந்து யாருமே அரசு ஊழியர் ஆக முடியாது அப்படின்ற
ஒரு அதிரடி உத்தரவை விஜய் போட்டிருக்கிறாரு அப்படின்னு நார்த் இந்தியாவுல இன்ஸ்டா எல்லாத்துலயும் ஹிந்தியில ஒரு நியூஸ் கார்டு வந்து இவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல வண்ணங்கள்ல வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாவுல, சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த ரூட் மாஃபியா, தலித் மக்களின் மேசியாவாக விஜய் வந்து உருவாக்கப்படுத்தப்படுறாரு. இங்கேயும் அப்படிதான் வந்து காட்டுறாங்க. இப்பெல்லாம் வந்து போராளிகள் வந்து அறிக்கை விட்டா கூட அதுல விஜய்ன்ற பேரே இருக்கிறது இல்ல, தாவேக அரசுன்னு இருக்கிறது இல்ல, ஏதோ ட்ரம்ப்புக்கு வந்து அறிக்கை கொடுக்கிற பேர் கொடுக்குறாங்க. இருக்குது டிவிக்கு ஹெட் குவார்டர், சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிலாம் இருக்குது, தாவேக அரசு அதெல்லாம் இருக்குது. ஆமா, ஆனா வந்து அந்த அழுத்தம் தான் இல்ல. ஆமா, பேர் கூட இருந்தாலும் அந்த அழுத்தம் இல்ல. ஆமா, அழுத்தம் இல்ல. ஆணவ படுகொலைகள் வந்து நடந்தா அது ஆணவ மரணங்கள் அப்படின்னு வந்து எழுதுறாங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு ஒரு 15 பேரை இன்றைக்கு வந்து சிறையில வச்சிருக்கிறாங்க. இப்ப இவர்கள் செஞ்ச தவறு என்ன? அமைச்சர் பிஏ கடிதம் கொடுத்திருக்கிறாரு, கலெக்டர் வழிகாட்டி இருக்கிறாரு, அவங்க எந்த வன்முறையிலையும் ஈடுபடல, நீங்க சொன்ன பேச்சை கேட்டு இதை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இத்தனையும் இருக்கும் பொழுது இது வெறுமனே இல்லை, ஆடியோ ஆதாரமே வந்து அந்த மக்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழலில் போலீசார் அராஜகம் வந்து பண்றாங்க. விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை தலித் மக்களுக்கு எதிராக 500 இன்னமும் வந்து 300-200 போலீஸ் வந்து அந்த ஊர்ல இருக்குதான். ஒரு 7 என்ட்ரன்ஸ் இருக்குதான் அந்த ஊருக்குள்ள போறதுக்கு. அந்த 7 என்ட்ரன்ஸ்லயும் பேரிகார்டை போட்டு போலீஸ் வந்து முழுக்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த கேமரா கூட அனுமதி இல்லையா, அந்த போட்டோ எடுக்கவோ அப்புறமா அங்க போறதுக்கோ எதுவுமே அனுமதி இல்லை. எல்லாத்தையும் ஆர்சி புக்கு, ஆதார் கார்டு, வாகனங்கள் போனா ஆர்சி புக்கு, உள்ள கிராமத்துக்குள்ள நுழையணும்னா நீ இந்த கிராமத்துக்காரனா வந்து ரேஷன் கார்டை காட்டு, ஆதார் கார்டை காட்டு அப்படின்னு இந்த அளவிற்கு ஒரு 144 போடப்பட்ட காஷ்மீர் ஆக்கியிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு நிலைமையை அங்க வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உறவுக்காரர்கள் கூட யாரும் வந்து போய் மக்களை வந்து சந்திக்க முடியலையா, நீ இந்த ஊரே கிடையாது, நீ ஏன் இங்க வர்ற அப்படின்னு போலீஸ் வந்து. இப்படி ஒரு சூழ்நிலையில இப்போ விசிகோட அமைச்சர் வன்னியர்ஸ் ஆகட்டும் அல்லது டாக்டர் திருமாவளவன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மாதிரி இருக்குது? இப்ப விசிக தலைவர் வந்து நேத்து வீடியோ கால்ல அந்த மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. அவரே நேர்ல போக முடியல. ஆமா, போக முடியல, ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு. விசிக காரங்க அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிக்கையும் இப்ப வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க மாணவர் அணி மாநில நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்குது. அவர் வந்து ஒரு கெங்கவள்ளி தொகுதியினுடைய வேட்பாளரும் கூட. அது ஒரு ரிசர்வ் தொகுதி அப்படித்தானே? ஆமா, அப்படி இருந்தும் அவர்கள் தரப்பில் இருந்து எதுவும் வரல. அப்ப இது எவ்வளவு மோசமா இந்த அரசு வந்து நடந்திருக்குது. தாவேக தரப்புல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க வந்து எதுவும் சொல்லல. அவங்க தரப்புல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு 8 பேர் அமைச்சராங்களே போதும் அப்படின்றத வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது ஜனநாயக சக்திகள், மற்ற ஜனநாயக சக்திகள் வந்து இதுக்காக குரல் கொடுக்கணும். இன்னைக்கு இவர் சண்முகம் அவரும் வந்து பேசியிருக்கிறாரு, அந்த சிலை வந்து திறக்கப்படணும் அப்படின்னு சிபிஎம் மாநில செயலாளரும் பேசியிருக்கிறாரு. இப்படி அதாவது அதிகாரிகள் தவறாக கையாண்டு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்ட மக்களையே மீண்டும் வந்து சிறையில தள்ளுற ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கை தான் இருக்கே ஒழிய நேர்மையா அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்வுகள்றது இல்லை. அதை இவர்கள் சட்டப்பூர்வமாவே பண்றது. ஆடியோ தலைமையில ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்கை போட்டு திறக்க முடியாது அப்படின்றது. ஆனா கலெக்டர் திறக்கணும் பாரு, மத்தவங்க எல்லாம் திறக்கணும்பாங்க. ஆனா இவங்க திருப்பரங்குன்றத்துலயும் இதே மாதிரி தான் நடந்தது. பீஸ் மீட்டிங்னு கூப்பிட்டு அப்புறமா அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் உதாரணமா தோணுது. ஆமா, இப்ப மேலும் வந்து இதுல தலையிட்டு உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதா அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. அதே போல அவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறணும். ஏன்னா இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிரும். ஏன்னா அந்த கரும்புலி கவியரசன் வந்து சொல்றாரு, டாக்டரு, சட்டம் இப்படி படித்த பட்டதாரிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க, அவர்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டு அவங்க எதிர்காலமே இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்குது. இந்த வழக்கை வாபஸ் பெறணும். சாதி வெறியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அடிபணிய கூடாது. ஏன்னா கொள்கை தலைவர் அப்படின்னு அம்பேத்கரை வச்சுக்கிட்டு அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாம வெறும் ரீல்ஸ் விளம்பரங்களை மட்டுமே தாவேகா வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகே, மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு கவனத்துக்கும் இது போகட்டும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைய தினம் கலந்து கொண்டு அது குறித்த பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தோழர்.